ஹாய் ஆல், வெல்கம் டு ஜிடிவிஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பனங்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பனங்கிழங்கை எப்படி நம்ம 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இது சம்மர் சீசனில் தான் அதிகமாக கிடைக்கும். அதே நம்ம இயர் ஃபுல்லாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அங்கங்கே கிழங்குல அடிபட்டிருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது கிழங்கு எடுக்கிறப்ப காயம் படுறது தான். ஃபஸ்ட்டு கிழங்க நல்லா ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் கிழங்குக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். அடுத்தது கிழங்குக்கு தேவையான மஞ்சத்தூள், அதாவது நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் வரைக்கும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு மஞ்சத்தூள் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக சூடாகட்டும். அதுக்குள்ளே நான் இங்கே இருக்க கிழங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2ஆக கட் பண்ணால் போதும். இல்லை ஃபுல்லாக போடுறதுனால நீங்கள் முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி லைட்டாக சூடாக இருக்கிறப்பே நம்ம கட் பண்ணியிருக்க கிழங்கை இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. கிழங்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா கிழங்கும் ஈவனாக வேகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா கிழங்கையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் கிழங்கு நல்லா வெந்து வரும். 5 விசிலுக்கு பிறகு நம்ம இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒவ்வொரு கிழங்கை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இதோட நாரை எடுத்துடணும். மேலே இப்படி மொத்தமாக இருக்கும், அதை ஃபஸ்ட்டு எடுத்துடணும். இதில் சின்ன சின்ன நார் இருக்கும், அது எடுத்தாலும் வராது சரியா. அது ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி பெரிய நாரை மட்டும் எடுத்துருங்க. இல்லை சாப்பிட்றப்ப இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதை பாயில் பண்ணி அப்படியேவும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ணுன்னா இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ இதை நான் ரவுண்ட் ஷேப்பில் எல்லாமே கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நார்லாம் இருக்கும், இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க நல்லா. இதே மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டில் தனித்தனியாக வச்சிடலாம். நல்லா ஒரு பெரிய அகலமான தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாம் கட் பண்ணி இந்த தட்டில் மாற்றிட்டேன். உங்களுக்கு சைஸ் பார்த்தா தெரியும். நான் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வெயிலில் 1 டே ஃபுல்லாக வைங்க. மதியத்துக்கு மேலே வைக்கிறீங்கன்னா 2 நாளாக வைங்க. அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா காயும். காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஈரப்பதம் போய் கரெக்டாக இருக்குது. இது நீங்கள் 1 இயர் வரைக்கும் கெடாமல் வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அப்போ இதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பனங்கிழங்கு எந்த டைம் வேணால் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் அதை மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.